அவசரப்பட்டுட்டோம், பொறுமையாக இருந்திருக்கணும். உங்களை இழந்ததுக்காக வருத்தப்படுற அந்த நபர் இந்த டைம்ல உங்களோட ஞாபகங்கள் அதிகமாக வருது. ஏன், எதனால அன்னைக்கு நடந்ததுக்காக இன்னைக்கு வருத்தப்படுறாங்க, ஏன் இப்போ இழந்ததற்கான வருத்தம் வருது பார்க்கலாம். ஸோ 3 பைல் நான் வைக்கிறேன். பைல் நம்பர் 1 இந்த ப்ளூ கலர் marker, pile number 2 in the green color stone, pile number 3 in the white color candle. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம், 3 பைலும் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். அண்ட் அதே மாதிரி என்னோட சேனலில் இருக்கக்கூடிய பழைய வீடியோஸும் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே வந்துட்டு டைம்லெஸ் ரீடிங், எப்போ பார்த்தாலும் பொருந்தும். அண்ட் என்னோட இங்கிலீஷ் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் டிலே ஆகும்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். Pile number 1. சரி, pile number 1 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய வந்து லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு. இந்த நபரை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் ரொம்ப லேட்டாக தான் அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அண்ட் ஆரம்பத்தில் எடுத்த முடிவுகள் ரொம்ப அவசரத்தில், ரொம்ப வேகத்தில் நிறைய முடிவுகள் எடுத்தது இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டிடியூடு இருக்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. தான் பண்ணுறது கரெக்டு தான், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருப்பாங்க. அந்த நேச்சராலேயே நிறைய பேரை இழந்திருப்பாங்க. அதில் நீங்களும் கண்டிப்பாக. இப்போ இவங்க நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த டைமில் ஞாபகத்துக்கு வருது, இவ்வளோ நாள் எங்கே போனாங்க? இந்த நபர் ரீசெண்டாக தான் வந்துட்டு நிறையா பழைய மெமரிஸ், பழைய விஷயங்களை வந்துட்டு ஞாபகப்படுத்திட்டு இருந்திருக்கலாம். லைக் ஒரு சாங் கேட்டுட்டோ இல்லை அந்த பிளேஸ்க்கு போயிட்டோ இல்லை சும்மா ஒரு மெசேஜஸ், ஏதோ ஒரு ஞாபகங்கள். அந்த பழைய மெமரிஸை ரீகால் பண்ணுறப்ப தான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு புரியுது. எத்தனை பேர்த்த நம்ம இழந்திருக்கோம் நம்மளோட அந்த பிடிவாதத்தால், நம்ம செஞ்சது கரெக்டு அப்படின்ற ஒரு ஒரு எடமெண்டால. ஸோ அதில் அவங்க நிறைய ஃபியூ பீப்புள்ஸ் அவங்க லைஃப்பில் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்களும் அதில் ஒரு ஸ்பெஷல் பர்சன் தான். ஸோ உங்களையும் வந்துட்டு இழந்ததுக்கு வருத்தப்படுறாங்க. ஸோ அதாவது இப்போதான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்னே சொல்லலாம். நீங்கள் அவங்களுக்கு நிறைய வந்து செஞ்சுருக்கீங்க, மோர் தேன் அவங்களோட லவ்டு ஒன்ஸ், அவங்களோட ஃபேமிலி அவங்களுக்கு செய்யாத நிறைய விஷயங்கள் கூட அவங்க கூட நீங்கள் இருந்த காலத்தில் செஞ்சுருக்கீங்க. அவங்கள உங்கள் ஃபேமிலியாக நினச்சிருக்கீங்க. அவ்வளவு கேரிங், அவ்வளவு பாசம். ரொம்ப வருத்தப்படுறாங்க, ரொம்ப ரிக்ரெட், ரொம்ப நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம், அப்படி நடந்திருக்க கூடாது. ஆனால் இது தொடர்ந்து உங்களை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு அப்படியே ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பாங்களா, மூமெண்ட் எடுப்பாங்களா அப்படின்னா அந்த மாதிரி இப்போதைக்கு காமிக்கல. பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு பிடிவாதம் இருக்கு. நான் இறங்கி போறதா என்ன நினைப்பாங்க? ஏன்னா மேபி லைக் இந்த விஷயங்கள்ல ரொம்ப கேப் இருக்கலாம், நடந்து ரொம்ப நாளா இருக்கலாம், இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு கேப் மாதிரி இருக்கலாம். பட் ஸ்டில் ரிக்ரெட் இருக்கு, வருத்தப்படுறேன். ஆனால் அதை வந்து நேரடியாக சொல்லுவாங்களா எதிர்பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ப்போம்.
அண்ட் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு இப்போ அவங்க கரண்ட் லைஃப் பற்றி அவங்க பாஸ்ட் பீப்புள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. மேபி அந்த பர்சன் இப்போ ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கலாம், நல்ல ஒரு முன்னேற்றங்களில் இருக்கலாம். ஸோ ஒரு சைன் வந்துட்டு, அதாவது நான் பாஸ்ட்ல இருந்ததை விட இப்போ நல்லா நான் பெட்டராக இருக்கேன். ஆனால் அது வந்து ஒரு பார்த்து வியந்து போகிற அளவுக்கு பீப்புள் இல்லை. மோஸ்ட்லி இவங்க வாழ்க்கையில் இவங்க பாஸ்ட்ல இருந்த பீப்புள் தான் வந்துட்டு இவங்களோட வளர்ச்சி சக்ஸஸ் நினச்சி சந்தோஷப்படக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்போ கரண்ட் லைஃப்ல இருக்கிறவங்க வந்து குட் தான், பட் நாட் என்கரேஜிங்லாம் இல்லை, அவ்வளோக்கும் இருக்காது. ஸோ அந்த இதை மிஸ் பண்ணிட்டோமே. ரியல் அப்ரிசியேஷன், அவங்க ஹார்ட் ஒர்க், அவங்க மாறினதை, அவங்க மாறின விஷயத்த நிறைய பீப்புள் கிட்ட காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல நீங்களும் ஒருத்தவங்க. பட் திஸ் டைம் வந்துட்டு குவைட் ஷாக்கிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய இந்த ஒரு கம்ப்ளீட் மாற்றங்கள், நீங்க இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆவீங்கன்னு அவங்க நினைக்கல. ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் பாண்டிங் இருந்திருக்கலாம். பேசுவாங்க, திடீர்னு பேசாம போவாங்க, திடீர்னு நோ கான்டாக்ட்ல இருக்கும், அப்புறம் திடீர்னு எனக்கோ டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் பாண்டிங் தான். ஸோ அந்த பாண்டிங் வந்து திடீர்னு நீங்க ஒரேடியா ஸ்டெப் எடுத்து விலகி போவீங்கிறது அவங்க நினைக்கல. இவ்வளவு தூரம் கேப் விட்டு போவீங்கன்னு நினைக்கல. ஸோ தட்ஸ் குவைட் ஷாக்கிங். பட் அட் த சேம் டைம் வந்து அவங்களும் அக்ரி பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த டைம்ல எடுத்த முடிவுகள்னால தான் இந்த மாதிரி பொறுமையா நான் இப்போ இருந்திருக்கணும். கொஞ்சம் என்னோட பொறுமை இல்லாததுனால தான் இன்னைக்கு எனக்கு அதுக்கான ஒரு ஒரு ஜஸ்டிஸ் இல்லை ஒரு கர்மா இல்லை ஒரு பனிஷ்மெண்ட் அந்த மாதிரின்னு கூட சொல்லலாம். ஸோ இட்ஸ் ட்ரூலி பிலீவ் பண்றாங்க இந்த ஜஸ்டிஸ் இந்த இடத்துல வந்துட்டு சர்வ் ஆயிருக்கு அப்படின்னு. ஃபார் மை ஆட்டிடியூட், ஐ மீன் அவங்களோட ஆட்டிடியூடுக்காக. பட் ஸ்டில் அட் த சேம் டைம் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க போய் கேட்டா கூட டிஃபெண்ட் பண்ணுவாங்க. திஸ் பர்சன் டெஃபினெட்லி டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இல்ல நான் வந்து என்னோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த சூழ்நிலைகள்னால தான் வந்துட்டு இப்படி ஆச்சே தவிர எனக்கு வந்துட்டு ஒரு பேட் இன்டென்ஷன்லாம் கிடையாது, நான் வந்து நார்மலாக தான் இருந்தேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இட்ஸ் லைக் யூஸ்லெஸ். நீங்கள் போய் உங்களோட நியாயத்தை கேட்கணும்னு நின்னீங்கன்னா வெரி யூஸ்லெஸ். பட் ஸ்டில் இட்ஸ் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். லைக் நீங்கள் இந்த நபரோட நீங்கள் வந்துட்டு உங்களை பற்றி நினைக்கிறாங்களா, வருத்தப்படுறாங்களா, நான் அவ்வளோ செஞ்சேனே லைஃப்பில், நிறைய விஷயங்களை நான் வந்து கொடுத்துருந்தேனே, ஆனால் வந்து ஏன் திருப்பி கிடைக்கலையே, அதுக்கு கொஞ்சமாவது நான் இல்லைங்கிற அந்த வருத்தம் இருந்திருந்தா எனக்கு ஓகே தான், அதுவுமே இல்லையா அப்படின்ற ஒரு கவலை இருக்குல்ல, அதுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற பதில் இதுதான். ஸோ திஸ் டைம் பட் அந்த பிடிவாதம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இறங்கி வர கேரக்டராக இருந்தால் இந்நேரம் உங்களுக்கு மெசேஜே வந்திருக்கும், காலே வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ த ரிக்ரெட் இஸ் ரியல். ஆனால் அந்த ஆட்டிடியூட் இருக்கே. சரி பார்ப்போம். வாட் எல்ஸ்? ஸோ ஃபைல் நம்பர் 1, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வேர்டை டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் சரி, இந்த பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களோட கிளாரிட்டியே இப்போ தான் தெரியுது. ஏன் நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு. சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த கிளியர் பிக்சரே வந்துட்டு அவங்களுக்கு இப்போ கனெக்ட் ஆனனால தான் ரிக்ரெட்டே வருது. ஓகே. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் கியூரியாசிட்டி என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போவீங்கன்னு நினைக்கலன்னாங்கல்ல. பட் இருந்தாலும் சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னுக்கு வந்திருக்கீங்களா, இவ்வளோ நாள் ஆச்சு, என்ன செய்கிறீங்க, என்ன ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்களா, அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. ஏன்னா உங்களை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனே கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. கெரியரில் என்ன ஃபோக்கஸ்டாக இருக்கீங்களா, அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனா, இல்லை இன்னும் வந்துட்டு லைஃப்பில் சென்டிமெண்டல் அந்த எமோஷன்ஸான பர்சனாக இருக்கீங்களா, ஸோ என்ன மாதிரியான ஒரு லுக்கு, என்ன சேஞ்ச் ஓவரில் இருக்கீங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டில் அவங்களுக்கு அந்த தாட் இருக்கு. ஓகேவா?
ஸோ தட் கியூரியாசிட்டி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணமும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க மைண்டில் உங்களை பற்றி ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குது, இப்படி தான் நீங்கள் இருப்பீங்கன்னு. அது ரியலா அப்படின்னு பார்த்துக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசை. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். இந்த பர்சன் உங்களோட எக்ஸ் பார்ட்னராக இருக்கலாம், இல்ல சம்ஒன் இது ஒரு ஒன் சைடட் லவ்வோ இல்ல டபுள் சைடட் லவ்வோ, பட் சம்ஒன் ஒரு எக்ஸ் ரிலேஷன்ஷிப், எக்ஸ் பார்ட்னர், எக்ஸ் க்ரஷ், whatever, அந்த மாதிரி ஆன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப். இட்ஸ் நாட் லைக் அ ரேண்டம், அப்படி கிடையாது. ஸோ நீங்களும் அவங்களும் நிறைய ஒரு டீப் பாண்டிங் ஷேர் பண்ணியிருக்கலாம். மோர் ஆஃப் லவ், ரொமான்ஸ், இன்டிமெசி, ஸோ மெனி திங்ஸ் உங்களுக்குள்ளார வந்துட்டு ஷேர் ஆகியிருக்கக்கூடிய ஒரு பாண்டிங். அண்ட் பிரிக்கவே முடியாதுன்ற மாதிரி இருந்த ஒரு பாண்டிங்காக இருந்திருக்கும். அண்ட் நிறைய பொறுமைகள், நிறைய சாக்ரிஃபைசஸ் கலந்த ஒரு பாண்டிங் தான் அது. ஓகேங்களா? ஒரு எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கையோட இருந்துச்சோ அதே அளவுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கும் இருந்த ஒரு பாண்டிங்காக தான் இருக்கும். அண்ட் பைல் நம்பர் 2, சரி, இந்த பர்சன் உங்களை இழந்ததுக்கான வருத்தங்கள் மேபி லைக் பிரேக்கப் ஆயிருக்கலாம், நோ கான்டாக்ட்ல இருக்கலாம். சரி, உங்களோட பாண்டிங்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே இன்டென்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு அழுத்தம் தான். அதாவது ஆரம்பத்தில் அந்த பாண்டிங் கனெக்ட் ஆனதுலும் இருந்து அந்த எண்ட் ஆன வரைக்குமே, அந்த நோ கான்டாக்ட் வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங் அழுத்தங்கள் எவ்ரி ஃபேஸ்ல இருந்திருக்கு. ஒரு நார்மல் ஃபோன் கால்ஸ், டெக்ஸ்ட் மெசேஜ், லவ், பொசசிவ் ஆகிறது, ஜெல்லஸ் ஆகிறது, கண்டிஷன்ஸ் போடுறது, எல்லாத்துலேயுமே ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப் மாதிரி இல்லாம ஒரு அழுத்தங்களுடைய ரிலேஷன்ஷிப் தான். எவ்ரி திங் அந்த டீப்பான ஒரு அப்சஸ்டான ஒரு லவ், அப்சஷன். ஒரு மெசேஜ் வரலன்னா நைட்டு தூக்கம் வராது, இருக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாண்டிங்காக தான் வந்துட்டு காமிக்குது. ஸோ அந்த ஒரு அப்சஷன் தான் வந்துட்டு இன்னைக்கு நோ கான்டாக்ட் லெவல்ல வரைக்கும் வந்து நிற்கிறது. போரிங். சி, உங்க பார்ட்னர் மேபி லைக் ஐ திங்க் பைல் நம்பர் 2, நீங்க வந்து எவ்வளோ லவ் கொடுத்துட்டே இருந்தாலும் டயர்ட் ஆகாத ஒரு நபராக இருப்பீங்க. யூ மே பி அ கிவர் அண்ட் ரிசீவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. சி, நீங்க லவ் அதிகமாகவே கொடுப்பீங்க, ஆனால் அதுலேயுமே திருப்பி வரணும். நான் கிவ் பண்ணுறேன், நான் கொடுக்குறேன், எனக்கு திருப்பி லவ் கொடு. இப்போ ஒரு 100% கொடுக்குறீங்கன்னா அட்லீஸ்ட் 50 to 60, 70% வரைக்குமே எதிர்பார்ப்பீங்க இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 50%ஆவது திருப்பி கொடுங்கப்பா லவ். திருப்பி கிடைக்கலன்னா அவ்வளோதான், கோவம், சண்டைகள். அந்த பர்சனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த பர்சனுக்கு போர் அடிச்சிருக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இந்த பாண்டிங்ல ஒரு இன்டென்ஸ் இருந்ததோ அதே அளவுக்கு அந்த பாண்டிங்ல பிரிவு வந்ததுக்கு ரீசன் ப்ரெஷர். சரி, இவ்வளோதான் நடந்துருச்சுல, இப்போ ஏன் உட்காந்துட்டு வருத்தப்படுறாங்க? ஏன் உங்களை இழந்ததுக்கு வருத்தப்படுறாங்க? நான் தான் அவ்வளோ லவ் கொடுத்தேன், அப்போ வந்து எடுத்துக்கல, இப்போ எதுக்கு? கேள்விகள் வருமே. பைல் நம்பர் 2க்கு பார்ப்போம். ஆனால் இந்த பர்சனுக்கு நீங்கள் நிறையா ஒரு பேக் போனாக இருந்திருப்பீங்க. நிறைய ஃபைனான்ஷியலி நிறைய ஒரு மோட்டிவேஷன், நிறைய ஒரு சப்போர்ட், நிறைய அட்வைசஸ், நிறைய மாற்றிருப்பீங்க. உங்க கேரக்டரே மாற்றிருப்பீங்க, நிறைய செஞ்சிருப்பீங்க நீங்க. Pile number 2. சரி, அந்த பர்சனுக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்க மேபி லைக் கிஃப்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்கல்ல, அதை அவங்க பார்த்துருக்கலாம், அது அவங்க
ஒரு ஒரு மெமரிஸ், ஒரு கைண்ட் ஆஃப் மெமரிஸ் அப்படிதான் வந்துட்டு சொல்லணும். ஏதோ ஒரு 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 சொல்லல, ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா நிறைய ஒரு பாஸ்ட் விஷயங்கள், நிறைய பாஸ்ட் ஞாபகங்கள் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு சைன் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு அவங்க லைஃப்ல இருக்காங்க, லைக் பீப்புள் வந்துட்டு இருந்தாலும் சரி, இப்போ கரண்ட்லி சம்மர் ஏதோ ஒரு ஒரு போர் இருக்கு அவங்களுக்கு. ஈவன் இப்போ டில் நான் அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எந்த பீப்புள் கூட இருந்தாலும் சரி, அந்த ஒரு போர் அப்படிங்கிறதே அவங்களுக்கு வருதே. ஸோ இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க மேல ஒரு சில தப்புகள் இருக்குதோ அப்படின்ற ஒரு உணர்வுகள் இருக்கு. அண்ட் இவங்களோட இந்த தாட் வந்துட்டு உங்களோட மிஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டு போயிருக்கு. ஓகே, ஸோ உங்களை வந்துட்டு நான் இழந்தது பெரிய தப்பு. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நீங்க கொடுத்த அளவுக்கான அந்த லவ், அந்த இன்டென்ஸ் யாராலையுமே அதை நிரப்ப முடியாது. அவ்வளோ செஞ்சீங்க. ஸோ அதை கிராண்டடா எடுத்திருக்கிறாங்க அவங்க. இப்போ அதோட வேல்யூ புரியுது. பிகாஸ் இந்த டைம்ல பாசிபிளி இந்த பர்சன் ஒரு கிவராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதாவது ஒரு ஒரு டைம் பீரியட்ல நீங்க லவ் கொடுத்தீங்க, அவங்க லவ் வாங்கினாங்க. இப்போ இவங்க யாருக்கோ லவ் கொடுக்கறாங்க, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை புரிஞ்சிக்காம வாங்க மறுக்கலாம். இல்ல இவங்க என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு செஞ்சாங்களோ அதுவே அங்க திருப்பி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு மொமெண்ட் வர்றப்பதான் அவங்க பண்ணது தப்புங்கிறதே ரியலைஸ் பண்றாங்க உங்க விஷயத்துல. ஸோ உங்க விஷயத்துல உங்களை இழந்தது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் அப்படிங்கறத இப்பதான் புரியுறாங்க. ஏன்னா நீங்க கொடுத்த அதே லவ் அவங்க இப்ப மற்றவங்களுக்கு கொடுக்கறாங்க இல்லையா. ஸோ அதனோட வேல்யூ என்ன அப்படின்னு புரியுது. இவ்வளவு நாட்களாக கிடைச்ச எல்லா விஷயத்தையுமே கிராண்டடா எடுத்திருந்திருக்கேன், அதை நான் வந்து ப்ரொடெக்டிவா வச்சிருந்தேன், ப்ரீஷியஸா வச்சிருந்தேன், பத்திரமா அந்த லவ் வச்சிருந்தேன் அப்படின்னா இந்நேரம் லைஃப் ரொம்ப நல்லா இருந்திருக்குமே. ரொம்ப ஜாலியான ஹாப்பியஸ்டான ஒரு பர்சனா அது நானா தான் இருந்திருப்பேனே. சரி, அந்த தாட் வந்துட்டு அந்த நபருக்கு இருக்கு டீப் டவுன். பட் என்ன, உங்களுக்குள்ள ஒரு அடுத்த கேள்வி வருமே, சரி தாட் இருக்கு, ஏன் சொல்ல வருவாங்களா, என்கிட்ட வந்து அதை பத்தி பேசுவாங்களா, அடுத்த கேள்வி உங்களுக்கு வருமே. எஸ், நான் சொன்ன மாதிரி அந்த பர்சனோட லைஃப்ல கரண்ட்லி யாரோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனுடைய அந்த தாக்கம்னாலதான் உங்ககிட்டே வந்துட்டு அவங்க பேச முடியாம ஐ மீன் உங்களோட லவ்வே இப்பதான் புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க லைஃப்ல இருக்காங்களே. ஸோ அண்ட் நீங்க உங்க லைஃப்ல என்ன பண்றீங்க எந்த டீட்டெயிலுமே அவ்வளோக்கும் அவங்களுக்கு தெரியல. ஸோ நான் ஒரு பர்சனோட கமிட் ஆயிருக்கேன், என் லைஃப்ல ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்கிற மாதிரி உங்க லைஃப்லயும் ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருப்பாங்கன்ற ஒரு தாட் இருக்கும்ல. ஸோ எப்படி போய் டிஸ்டர்ப் பண்றது, எப்படி நான் போயிட்டு ரைட்ஸை கிளைம் பண்ண முடியும்? நீங்க ஏதாவது ஹார்ஷா சொல்லிட்டீங்கன்னா, ஒரு சொல்லி காமிச்சிட்டீங்கன்னா, ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகேவா? ஸோ இழந்ததுக்கான வருத்தம்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து யார்கிட்டயுமே போய் டிஃபெண்ட் பண்ண முடியல. மேபி லைக் அவங்க ஃப்ரெண்ட் யார்கிட்டயோ, வெரி க்ளோஸ்டு ஒன் கிட்ட, மேபி லைக் 1 or 2 ஒரு 1% கிட்டையாவது அவங்க பண்ண தப்ப வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகம். நான் இந்த மாதிரி செஞ்சேன், அதனாலதான் எனக்கு இப்ப வந்து திருப்பி வந்துட்டு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் கன்ஃபெஷன் அப்படிங்கிறது அவங்க சைடில் தான் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இஃப் யூஆர் லக்கி உங்க மியூச்சுவல் ஃப்ரெண்ட் வரைக்குமே வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? பட் ஸ்டில் அது எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி கொண்டு போறதுங்கிறது இட்ஸ் இன் தட் பர்சன் ஹேண்ட். ஸோ பார்ப்போம் ஃபியூ மெசேஜஸ். அவங்களுக்கு உங்க மேல வந்துட்டு சம்மர் அந்த சீக்ரெட் க்ரஷ் ஃபீலிங், அந்த ஒரு ஸ்டில் தட் அப்சஷன், அந்த இன்டென்ஸ், அது என்ன இன்டிமசி, ரொமான்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது டீப் டவுன் இருக்குதான். இன்னுமே அந்த தாட், அந்த ஃபீலிங்ஸ் உங்க மேல இருக்கு. ஆனா அதை வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கோ வெளியில சொல்றதுக்கோ அதுக்கான ஒரு பயம், ஒரு சூழ்நிலைகள் செட் ஆகல அப்படின்ற ஒரு தாட்டும் வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி கரண்ட்லி வந்துட்டு நிறைய ஒரு 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 எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு இன்ட்யூஷனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் உங்க சம்பந்தமா அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. மேபி லைக் ட்ரீம்ஸ்ல பாக்குறது, கனவுல வருது, அந்த மாதிரி. மேபி லைக் பல்லம்புச்சு உங்களுக்கு கூட
நீங்களுமே அவங்கள பத்தின திடீர்னு ட்ரீம்ஸ் உங்களுக்கு வருது, கனவுல ஏதாவது ஒரு விஷயம் ரேண்டமா சம்பந்தமே இல்லாம வருது. யூ ஃபீல் தட் அந்த டெலிபதி கனெக்ஷன், அந்த சிக்னல் வர மாதிரியான உணர்வுகள் இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் சம்வேர் வந்துட்டு ஐ டோன்ட் நோ இது எல்லாத்துக்குமே இந்த ஃபீலிங் வருமானு தெரியல. பட் ஆனால் ஒரு சில பேருக்கு ரேர்லி கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். திடீர்னு ஏதோ ஒன்று ஞாபகங்கள் வருது காரணம் இல்லாமல். பட் தட் பர்சன் அங்கே உட்காந்துட்டு உங்களை யோசிச்சுட்டு டெலிபதி சிக்னல் கிரியேட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ என்ன சொல்றது, த கிளியர் ரிக்ரெட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப லேட்டா ரியலைஸ் ஆனாலும் வெரி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 2 நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ எம் லவ்ட் அப்படிங்கறத டைப் பண்ணலாம், இல்ல 222ங்கிற ஏஞ்சல் நம்பரை கூட டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Pile number 3. So, பார்ப்போம். Pile number 3. உங்களை இழந்துட்டு வாடும் அந்த நபர் யார்? ஏன் இந்த மாற்றம்? ஓகே, so 6 of Pentacles, King of Cups, Page of Pentacles and 4 of Cups. Okay, so pile number 3. அவங்க ஒரு இந்த பர்சன் வந்துட்டு உங்களை இழந்ததுக்கு வாடுறாங்களா அப்படின்னா, பிகாஸ் அவங்க உங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. அதாவது இல்லை நீங்கள் அவங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கீங்க, இப்போ அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அந்த பர்சன் கஷ்டப்பட்டப்போ சரி, நிறைய ஒரு ஒரு டஃப்பான ஃபேஸில் இருந்தப்போவுமே நீங்கள் அவங்களுக்கு வந்து உதவிகள் ஃபைனான்ஷியலி ஆல்சோ அண்ட் ஏதோ ஒரு உதவிகள்லாம் நிறைய செஞ்சுருக்கீங்க, மோஸ்ட்லி ஃபைனான்ஷியலி பாசிபிள். ஓகேவா? ஆனால் அந்த டைமில் வந்து உங்களை தேவைக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி உங்களுக்குள்ளரே ஒரு தாட் இருக்கும், ஓகே உங்கள் உதவி உங்கள் தேவைக்காக யூஸ் பண்ண இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டைமில் அவங்க நீங்கள் செஞ்ச அந்த நல்ல விஷயங்களை அவங்க திருப்பி வந்து செய்யணும். ரொம்ப நிறைய எதிர்பார்க்க முடியாது, பட் ஒரு கிராட்டிடியூடாவது வந்துட்டு காமிக்கணும். பிகாஸ் நீங்கள் அந்த டஃப் மூமெண்ட்டில் அவங்க கூட இருந்திருக்கீங்க இல்லையா, அப்போது நிறைய மாற்றங்கள் அந்த பர்சனுக்குள்ளார வந்திருக்கு அண்ட் இப்போ ஒரு நல்ல ஃபேஸில் இருக்கலாம். ஸோ சம்வேர் ஒரு கிராட்டிடியூட், ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அண்ட் அந்த பர்சன் கிட்ட ஒரு கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது தெரியுது. அந்த ஒரு ஏஜ் பிளேஃபுல்னஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்போது, இப்போ அதுக்கான ஒரு மெச்சூரிட்டிங்கிறது கொஞ்சம் வந்து தெரியுது. ஓகேங்களா? உங்களை இழந்ததுக்கான வருத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சம்வேர் வந்து நீங்கள் அவங்க உங்களை வெறுத்துட்டாங்க, பிடிக்கல. ஏன்னா இந்த பாண்டிங் வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நின்று பேசுறது நிப்பாட்டின பாண்டிங்காக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதாவது சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருக்க மாட்டீங்க, ஒரு லிட்டில் பிட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சின்ன ஒரு பிரச்சனைகள், சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால உருவான இந்த பிரிவு அப்படியே போயிருக்கும். பேசாமல், இன்ட்ரெஸ்ட் போய், எஃபோர்ட்ஸ் போடாமல் அப்படியே போன ஒரு பாண்டிங்காக தான் இருந்திருக்கும். ஓகே, பட் என்னன்னா வந்துட்டு சம்வேர் வந்து மனசில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன், நீங்கள் செஞ்சது நல்லது அப்படிங்கிறது அவங்க மனசில் இருக்க தான் செய்யுது. இன்றைக்கும் வந்துட்டு போய் கிளைம் பண்ணால் கூட வந்துட்டு ஆமாம் அந்த செஞ்ச நல்லது எனக்கு நல்லா தெரியும், நான் அதை மறக்க மாட்டேன், அது ஐம் கிரேட்ஃபுல்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஃபேஸில் வந்துட்டு இன்னும் இருக்க தான் செய்கிறீங்க நீங்கள். ஓகேவா? ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கணும், பேசணுங்கிற ஒரு ஒரு ஆசை, ஒரு கியூரியாசிட்டி எங்கேயோ டீப் டவுன் மனசுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு கேட்ட ஒரு குரல், திடீர்னு ஒரு கேட்ட ஒரு ஐ மீன் வந்த ஒரு தாட், அதுதான் வந்து பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு அந்த பர்சன் உங்களை இழந்ததுக்கு வருத்தப்படுறது. மேபி லைக் போத் ஆஃப் யூ டிஸ்டன்ஸில் இருக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ், ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கலாம். லைஃபோட கனெக்ஷன்ஸ், ப்ரியாரிட்டி சுத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க இப்போ தேடுறாங்க பாஸ்ட் பீப்புளெலாம் எங்கே இருக்காங்க, நம்ம கூட படித்தவங்க, நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவங்க, பாஸ்டில் எல்லாம் ஒன்றா அப்படி க்ளோஸாக பழகினோமே, இப்போ எங்கே போனாங்க, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி அவங்களுக்கு வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. நாட் எவ்ரிபடி, பட் வெரி செலக்டிவ் பீப்புள். பார்ப்போம்.
இப்போ உங்க 2 பேருக்கும் நடுவுல வந்துட்டு இந்த நோ கான்டாக்ட், இந்த ஒரு பிரிவினைகள் வந்ததுக்கு மோஸ்ட்லி ஒரு தேர்ட் பார்ட்டி இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். அதாவது என்ன சொல்றது, உங்களை பிரிச்சது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கிரியேட் பண்ணி விட்டது, புதுசா ஒரு ப்ராப்ளமை வந்துட்டு இல்லாத பிரச்சனைகளை உருவாக்குனது, புதுசா கொண்டு வந்தது, இது எல்லாத்துக்கும் வேற ஒரு நபரும் வந்துட்டு ஒரு ரீசனாக இருந்திருப்பாங்க. இப்போ அந்த நபர் அந்த பர்சனல் லைஃப்ல மேபி ஒரு சில பேரோட லைஃப்ல இருக்கலாம் இன்னும், ஆனா வேல்யூ இல்லாம இருக்காங்க. அப்போ இருந்த வேல்யூ, அப்போ இந்த தேர்ட் பார்ட்டிக்கு இருந்த வேல்யூ மதிப்பு இப்போ இல்லை. இப்போ அவங்களே நினைச்சாலும் பிரிக்க முடியாது. ஒரு சில பேருக்கு அவங்க இப்போ அவங்களுமே நோ கான்டாக்ட்ல இருக்காங்க. யாரால பிரிஞ்சிங்களோ அவங்களுமே நோ கான்டாக்ட். ஆனா இந்த நபருக்கு இப்பதான் வந்துட்டு ஒரு தெளிவு வருது. இந்த மெச்சூர்டான ஒரு ஃபேஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், தேவையில்லாதவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டோமே, நல்ல பாண்டிங்கை நம்ம தொலைச்சிட்டோமே, இப்ப நம்மளை தேர்ட் பார்ட்டி பேச விடாம தடுத்தவங்களும் இப்ப நம்ம லைஃப்ல இல்ல, ஆசையா பேசிக்கிட்டு இருந்தவங்களும் இப்ப லைஃப்ல இல்லையே, எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் புரியுது. ஆனாலும் அவங்க தேடும் நபர் நீங்க, அவங்கள விட உங்களை தேடுறாங்க. அண்ட் இன்னும் நீங்கள் 2 பேரும் நிறைய பிளானிங் ஆக்சுவலி போட்டிருக்கலாம். இங்கே ட்ராவல் பண்ணலாம், இது பண்ணலாம், இப்படி டுகெதராக 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், எல்லாரும் வந்துட்டு இது மாதிரி பண்ணலாம்ன்ற மோர் பிளானிங் அப்படிங்கிறது இருந்திருக்கும். பட் அந்த எந்த பிளானிங்குமே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் டுகெதராக கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அந்த பர்சனுக்கு அந்த பிளானிங் பற்றியோ இல்லை எதை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு ஃபேஸில் இருக்கிறப்பவும் கூட உங்களை பற்றின ஞாபகங்கள் வருது. ஸோ டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ், புது ரீசன், புது காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவ்வளவு டீப் அப்செஷன் மாதிரிலாம் இல்லை. அதாவது அவங்கள விட்டது தப்புங்கிற ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு, ஒரு ரிக்ரெட் இருக்கு. ஆனா அதுக்காக வந்துட்டு அவங்க தூங்காம சாப்பிடாம அப்படிலாம் இல்லை. அவங்க உங்களை விட்டப்போ என்ன மாதிரியான ஒரு கஷ்டம், ஒரு தாக்கத்துல நீங்க இருந்தீங்களோ அந்த மாதிரியான தாக்கம் அங்க கிடையாது. பட் ஆனா நீங்க அவங்க லைஃப்ல திரும்பி வந்தா, இல்ல அவங்க உங்க லைஃப்ல திரும்பி வந்தா, பண்ண தப்புக்கு அண்ட் அவங்க சைட்ல என்ன விஷயங்களால உங்களை காயப்படுத்தினாங்களோ அதை சரி பண்ண முடியும், என்னால் எல்லா எஃபோர்ட்ஸையும் போடுவேன், பண்ண தப்புக்கு என்னால் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சாரிங்கிற வார்த்தை மட்டும் கிடையாம ஒரு சில எஃபோர்ட்ஸ் ஆல்சோ போட முடியும். அந்த தட் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் மீட் பண்ணுவோமா, கண்டிப்பாக ஒன்று சேரணும், திரும்பி வந்து எஃபோர்ட்ஸ் போடணும், அதுக்கான சைன் இப்போ அவ்வளவுக்கும் கிடையாது. தட் பர்சன் வெரி கைண்ட் ஆஃப் பிஸியாக இருக்கலாம், இல்லை அவங்க லைஃப்பில் வேறு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ்குள்ளே இருக்கலாம், ஒரு முக்கியமான ஒரு பாதை, ஒரு சிச்சுவேஷனில் வந்துட்டு மேபி இருக்க வாய்ப்புகள் அதிகம். சரி, பயல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆனால் அந்த அழுத்தங்கள்ங்கிறத காணும். பார்ப்போம், ஒரு சான்ஸ் கிடைச்சாவது அவங்க புரிஞ்சுக்குவாங்களா. See, so many cracks. ஓகேவா? ஸோ மெனி கிராக்ஸ் இருக்கு, சின்ன கிராக்ஸ் நிறைய இருக்கு உங்க 2 பேரோட பாண்டிங்ல. உட்காந்து டீப்பா அனலைஸ் பண்ணி யோசிச்சா ஒரு நல்லது நிறைய இருந்தாலும் மெனி கிராக்ஸ் இருக்கு. அது அப்படியே விடுறது நல்லது. அதில் ஏதாவது ஒரு அழுத்தங்கள் கொடுக்கறதோ, இன்னும் மேன்மேலும் ஏதாவது ஒரு சடனாவோ இல்லை ஏதாவது ஒரு ஆட்டிடியூட், ஒரு வார்த்தைகள் காமிச்சதுன்னா கிளாஸ் மாதிரி உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நினைச்சாலும் ஒட்ட வைக்க முடியாது. ஸோ அவங்க அதுக்கும் ஒரு பயப்படுற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி இந்த பாண்டிங்லாம் நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. இதில் இன்னும் பேச போய் எங்கேயாவது இன்னும் கிளாஸ் மாதிரி உடஞ்சிருச்சுன்னா, ஸோ அதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு உங்கள் விஷயமா ஸ்டெப் எடுக்க ஒரு யோசனைகள். அண்ட் ஆல்சோ அந்த பர்சனுக்கும் நல்லா வந்து தெரியுது, நீங்கள் 2 பேருமே வந்துட்டு பேசுகிறதோ ஒன்று செய்கிறதுலையோ ஸ்ட்ராங் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. ஸோ ஒரு ஜெல்லஸ் ஆகவோ பொறாமப்படவோ வந்துட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து நீங்கள் பேசிட்டீங்க, மறுபடியும் ஜாயின் ஆகிட்டீங்கன்னு தெரிஞ்சால் பிரித்து விடுறதுக்கு அவங்க வருவாங்க. மறுபடியும் ஏற்கனவே உடஞ்சி போய் நிற்கிற அந்த கிளாஸை இன்னும் ஏன் உடச்சி விடணும் ஃபுல்லாக? அது அப்படியேவாது நின்றுட்டு போட்டுமே, ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு மெமரிஸ், ஒரு நல்ல மெமரிஸாவது நிற்கட்டுமே, அதையும் ஏன் வந்துட்டு போட்டு உடச்சிடணுங்கிற ஒரு தாட்டும் இருக்கு. ஓகே, ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன், ஸ்ட்ராங்கான ஒரு
ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். பேசுறோம் பேசல, அந்த மனசுக்குள்ளார கடைசி வரைக்கும் ஒரு கெட்டவங்க பிடிக்கவே பிடிக்கலன்ற ஒரு வார்த்தை வராம இருந்தா ஓகே தான். ஸோ போத் சைட் ஓகேவா. நிறைய வந்து பாசிட்டிவான நிறைய வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்ததுனால என்னதான் ஒரு பாசிட்டிவா வந்து ஒரு வழிகளை யோசிச்சாலும் சரி, அதுலயுமே வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டிங்கிறது வந்துருது. ஓகேங்களா. அதுவும் அவங்க சைட்ல இருந்துங்கிறதும் வந்து உங்களுக்கு தெரியுது. இப்ப பாசிட்டிவா பேச வரேன் அப்படின்னு நினைச்சாலும் வேண்டாம், அவங்க யாராவது பிரிச்சு விட்டாங்கன்னா மறுபடியும் பிரச்சனை, அங்கேயும் ஒரு நெகட்டிவிட்டி தாட் வருது. ஸோ இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டடான ஒரு பாண்டிங். ஓகே. ஸோ பைல் நம்பர் 3 வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல 777ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.